ஹாய், இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் அம்பரீஷ் குட்டி டென்ஷன் ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாரு. ஏன்பா அவ்வளோ 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 இதாக இருக்கு? வெயில் ரொம்ப முடியல போல இருக்கு. எங்களாலே முடியல, பாவம் குழந்தை என்ன பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அம்பரீஷ்க்கு ஆனுவல் டே, அதனால அம்பரீஷ் குட்டி கரெக்டாக 1 o'clock நம்ம வந்து இங்கே கிளம்பணும். அப்போ தான் 1:30க்கு அங்கே போக முடியும். நம்ம போன விளாக்லேயே சொல்லியிருப்போம். கிளம்பிட்டோம். மதியம் லஞ்ச். ஏன்னா காலையிலே இன்னைக்கு சாட்டர்டேவா, இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதால எல்லாரும் லேட்டாக தான் சாப்பிடுவோம். இல்லை சாட்டர்டேங்கிறதால லேட்டாக தான் எழுந்து டிஃபன் சாப்பிட்டோமா, அதனால் இன்றைக்கி மதியம் வந்து லஞ்ச் யாருமே வேணாம்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு பிரெட் ஆம்லெட் மட்டும் சிம்பிளாக போட்டு சாப்பிட்டு, ஏன்னா இதுவே ஃபில்லிங்காக தான் இருக்கும். இதை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அம்பரீஷ் குட்டியை கொண்டு போய் 1:30க்கெலாம் விட்டுருணும். இங்கே வந்து நம்ம யூனிஃபார்ம் போட்டு கூப்பிட்டு போகணும். அவங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது முட்டை உடஞ்சிரும், முட்டையெல்லாம் விளையாடக்கூடாது. நான் வந்து பிரெட் ஆம்லெட் எப்படி போடுவேன்னு சொல்கிறேங்க. உடஞ்சிருச்சுன்னா தம்பி, உடஞ்சா கூட பரவாயில்ல, இப்போ என்னால் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, எப்படி சிம்பிளாக வீட்டில் பிரெட் ஆம்லெட் போடுவேன் அப்படின்னா அந்த மயோனஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் நான் போடுவேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து முட்டையை போட்டுப்பேன். இப்படி 2 முட்டை வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இதில் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இதை பார்த்தீங்களா, நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் ஆபத்துக்கு ஒயிட் சுகர் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அம்மா இப்போ இதை வந்து என்ன பண்ணுவேன்னா, நல்லா இப்படி ஒரு பீட்டர் வச்சு நல்லா இப்படி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுப்பேன். நல்லா இந்த சுகரும் இந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துப்பேன். ஓகேவா, இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு முடிஞ்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு, தோசைக்கல்லாம் அப்படி தாங்க இருக்கும். கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணி அப்படியே இந்த எக்கு அப்படி ஊற்றி விட்டுட்டு அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக அப்படி பண்ணிக்கணும். சூப்பராக அப்படி பண்ணிக்கலாமா, பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பிரெட் எடுத்து இதோ இப்படி டிப் பண்ணிவிட்டு, அப்போ தான் இதுலேயுமே அந்த எக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சைடுமே, இல்லைனா ஒரு சைடு மட்டும் இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு, ஐயோ இங்கே பாருங்கள், அவ்வளோதான் வந்துச்சா. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணும்னா மயோனஸ்லாம் போடுவாங்க கடையில், மயோனஸ் க்ரீன் சட்னிலாம் போடுவாங்க. இது வந்து ரெடிமேடு பிரெட் ஆம்லேட்டு, இன்ஸ்டன்ட் பிரெட் ஆம்லேட்டு, அதனால் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கீ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சுகரு, ப்ரெட்டு, எக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பிரெட் ஆம்லேட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதுதான் இப்படி தான் நாங்கள் பல நாள் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. நிறைய நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது நமக்கு வேலையும் மிச்சம். ஸ்கூலுக்கே நான் அம்பரீஷ்க்கு இது தான் கொடுத்து அனுப்புவேன். ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவான். இங்கே பாருங்கள், இப்போ ஐயோ என்னடா இது, சும்மா இருக்கும் போதெல்லாம் வரும், ஆனால் வீடியோ எடுக்கும்போது மட்டும் வராது. இப்படி நம்ம கடையில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஐயோ மானத்தை வாங்கிடாத, வந்துரு. இது வந்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்க, அப்படியா எப்படி சூப்பராக வந்துருச்சா. ஆம்லேட் ரெடி. இன்னைக்கு வந்து எங்களோட லஞ்சே இதுதான். ப்ளஸ் இங்கே பாருங்கள், கஞ்சி வச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சாச்சு. இது வந்து சத்து மாவு கஞ்சி. இது நான் வீட்டிலே இது ஜூம் ஆக மாட்டேங்குது. இதோ இருக்க பாரு, செகண்ட் ரோல ரைட்ல இருந்து 4th இருக்கா அம்பரீஷ். நம்ம அம்பரீஷ் குட்டியை உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. அம்பரீஷை பாய் சொல்கிறேன், நல்லா பண்ணணும்னே, பயப்படக்கூடாதுன்னு. அம்மா அங்கே வெயிட் பண்ணி ஸ்டேஜில் வெயிட் பண்ணுவோம் நாங்கள். சரி, அங்கே கீழே வெயிட் பண்ணுறோம், நீ ஆடும்போது பார்க்குறோன்னே. சரி நாங்கள் போட்டுமா? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன். அம்பரீஷ் குட்டி நைட்டு தான் வருவார். இதுக்கப்புறம் நான் மூடுறேன், நீ போய் உட்காந்துக்கோ. அது மூடிக்கலாம்டா, நீ போ. பாய், இங்கே பாரு, பாய். ஆச்சு, ஸ்டார்ட் ஆகலை. என்னப்பா இப்போ எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, இங்கே எல்லா பேரண்ட்டும் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த பேரண்ட்டையும் தெரியாது. எனக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் தான் தெரியும். ஏன்னா இவர் தான் டெய்லி ட்ராப் பண்ணுறாரு, பிக்கப் பண்ணுறாரு, ட்ராப் பண்ணுறாரு. அதனால் இவருக்கு எல்லாரும் இவர் பழக்கம் வைக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. நாங்களும் விஷ் பண்ணுறோம். எனக்கு யாருமே தெரியல. எனக்கு ஒரு சில அதுக்கு கலாய்க்கிறாங்க என்ன.
என்னன்னா எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் என்ன இவன் டெய்லியும் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு இவர் எப்போவுமே லேட்டாக தானே வருவார், இன்னைக்கு என்னடா ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது லேட்டு, பிக்கப் பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்னைக்கு எல்லோரும் நினைப்பாங்க டெய்லியும் லேட்டாக வரவர் இன்னைக்கு என்னடா ஃபஸ்ட்டே வந்திருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு நாங்கள் தான் செகண்ட் ரோலே வந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். அம்பரீஷ் குட்டியை ட்ராப் பண்ணிட்டோம். அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏதோ நம்ம புள்ள படித்து டிகிரி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல், காலேஜ் டிகிரி வாங்குற மாதிரி ஜெயிச்சிட்டமாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி குட்டி டிகிரி வாங்குறது எல்லா பேரண்ட்ஸுமே ஹாப்பி தானே. அப்படி தான் ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்பரீஷ் வந்து டிகிரி வாங்க போகிறார், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தோம், இப்போ இவங்கள தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தோம். யார் பாருங்க அது எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ தான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்பரீஷ் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மள ஒரு ஃபோட்டோ எடு. Adaptable Davis Pandey, you have shined like a star throughout your life. Come up on stage. Empathy Disha, you have always been a breath of fresh air. We are so glad you are here. Impressive Heyman, you are truly rising to the occasion. Please join us on stage. Ambrish, your positivity and energy have made a lasting impact. We are excited to honor you today. Please come up. Hey! Ambrish! சும்மா தான் ஸ்நாக்ஸில் ஸ்டால் போட்டாங்க, போயிட்டு சமோசாவும் பன் பட்டர் ஜாமும் வாங்கி வந்தேன். வீட்டில் நீங்கள் எல்லாரும் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டீங்கன்னா அது கூட சாப்பிடல. ஆமாம், பசிக்குது. இப்போ பிரேக் தான், பிரேக் எல்லாருமே சாப்பிட்றாங்க, இப்போ மொத்த ஆளுமே எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றாங்க. நாங்கள் ஆக்சுவலி லஞ்ச் லைட்டாக சாப்பிடுவோம், அதனால். அம்பரீஷ் கிராஜுவேஷன் செரிமனிலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்தது ஆனுவல் டே 15 minutes break. இப்போ வந்து எல்கேஜி இல்லை யூகேஜி இ செக்ஷனுங்கிறதால லாஸ்ட்டில் தான் வருவானா என்னன்னு தெரியல. ஆமாம், 15 minutes break. ஆமாம், பிரேக் முடிஞ்சு அதுக்கப்புறம் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. எப்படியும் இவங்க இதுலேயே இன்விடேஷன்லேயே வந்து 8 o'clock தான் முடியும்னு போட்டிருக்காங்க. 8:30 போட்டிருக்காங்க. யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஆக்கிடுவாங்க. 8:30 போட்டது அதை 9:30 வரைக்கும் ஆக்கிடுவாங்க. அது வரைக்கும் யாரும் வெளிலையும் போக மாட்டாங்க, போகக்கூடாது, விட மாட்டாங்க. குழந்தை அனுப்ப சொல்லிட்டாங்க, குழந்தை அனுப்பினா நம்ம போக முடியும். அதனால நம்ம நீங்கள் போனாலும் போக, குழந்தைய விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் ஈவெண்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து நேஷ்னல் ஆந்தம் போடுற வரைக்கும் வெளில விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உட்காந்து தான் ஆகணும். சரி, அது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டு நம்மளை கொஞ்சம் தெம்பு ஏற்றிக்கிட்டாக்கா கை தட்டுறதுக்காக தெம்பு இருக்கும் எனக்கு. சாப்பிட்றோமா? Very good. Okay. A child consistently striving for excellence in all aspects of UKGB, Ambrish Prasad from UKGB. Your commitment to work, teamwork and personal growth is truly commendable.
இங்க பாரு இங்க பாரு. சாப்பிட முடிச்சா? ஒரு செக்ஷன்லேருந்தும் ஒரு குழந்தைக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அம்பரீஷ் குட்டி வாங்கின அவார்ட் வந்து ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மர் அவார்ட். அதாவது எல்லாத்துலேயும் அம்பரீஷ் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அப்படி எப்படி உனக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க? எனக்கே டவுட்டாக இருக்கே. ஏன்னா ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு டைம் போக மாட்டேன். எப்படி உனக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க? சரி, ஏதோ கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டா ஹாப்பி தான். அம்பரீஷ் பிரசாத் வந்து ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வாங்கியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்லக்குட்டி, சூப்பர், கை கொடுங்க. அப்புறம் இது வந்து அவார்ட் கிடையாது, இது வந்து கிராஜுவேஷன். இது வந்து நீ யூகேஜி முடிச்சதுக்கான ஒரு அடையாளம். ஓகேவா? நீ அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிற இல்லையா, அதுக்காக உனக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு. அம்பரீஷ் குட்டியோட எல்லா மந்த்லேயுமே அவனோட ஒரு ஃபோட்டோ போட்டு சூப்பராக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி. இதுதான் அம்பரீஷ் குட்டியோட ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஏன் டயர்டாக இருக்கா? மதியானம் குழந்தையிட்ட மட்டும் 2 o'clock ட்ராப் பண்ணோம். இப்போ மணி பாருங்கள் 11:30 மணி ஆகுது. நம்ம சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ, இவ்வளோதான். சவுண்டாக பேசு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல தட்டி விட்டுருங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.